வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்க போகிறோம், தஞ்சாவூர் ஸ்டைலில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்க போகிறோம். தஞ்சாவூர் மாவட்டத்துலலாம் எப்படி பருப்பு உருண்டை குழம்பு வைப்பாங்கன்னா, 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 1 டம்ளர் துவரம்பருப்பு, 2 சரிசமமாக எடுத்து ஊற போட்டுக்கணும். கடலைப்பருப்பு கொஞ்சம் கூட ஊற போட்டுக்கிட்டோம்னா உருண்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். இது நான் 1க்கு 1ன்னு போட்டிருக்கேன். எடுத்து இதை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் உருண்டை. கடலைப்பருப்பு துவரம்பருப்பையும் எடுத்து சரிசமமாக எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ அது நல்லா ஊறிடுச்சு. இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா உடஞ்சிருக்கு. இப்போ இதை எடுத்து சோம்பு போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சோம்னாலும் உருண்டை நல்லா இருக்காது. இப்போ எப்படி அரைக்கணுங்கிறத காட்டுறேன். இந்த பருப்பை சோம்பு போட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன். ரொம்ப நைஸாகவும் வேண்டாம், தண்ணி இல்லாமல் திக்காக அரைச்சி எடுக்கணும். கொடக்கல்ல அம்மிக்கல்ல அரைச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி நான் மிக்சியில் தான் அரைக்கிறேன். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குவோம். சோம்பும் துவரம்பருப்பு கடலைப்பருப்பும் நல்லா கொரப்பாக கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இது மாதிரி இப்போ இதில் உப்பு போட்டு அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு இப்போ நான் சால்ட்டை போட்டுக்கிறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட சால்ட்டு போட்டுட்டோம். வெங்காயம் பூண்டை நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். எவ்வளோ வெங்காயம் போட்டாலும் உருண்டை ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயமும் கொஞ்சம் பூண்டும், ஏன்னா கேஸ் உள்ளது பருப்பெல்லாம், அதனால் பூண்டும் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். பொடியாக கருவேப்பிலையை நிறைய கிள்ளி போட்டுக்கோங்க. வேணும்னா முருங்கைக்கீரை போடுறவங்களும் போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற கீரைகளும் போடலாம். முருங்கைக்கீரை போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கிட்ட மிளகாத்தூள் போட்டு இதை நல்லா எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிக்க வேண்டியதுதான். மாதிரி பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கணும். கலந்துட்டு உங்களுக்கு உருண்டை எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையை உருட்டிக்கணும். நான் இந்த அளவுக்கு உருட்டிக்கிறேன். இது மாதிரி உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்ப கரைச்சி குழம்பு வைக்க வேண்டியதுதான். பெரிய எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டிருக்கோம். இதை இப்போ நல்லா கொஞ்சம் குழம்ப தண்ணியாக கரைச்சிக்குவோம். இப்போ புளியை இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் 2 தக்காளி பழம், குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள், இது மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாம் கலந்தது, இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கையை வச்சு கரைச்சிக்கணும். ஒரு குழிக்கரண்டி கடலை எண்ணெய் ஊற்றிக்கிங்க, இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். இங்கே வெந்தயம், எண்ணெய் நல்லா சூடாகிட்டு வெந்தயத்தை போட்டுக்குவோம். வெந்தயம் நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம், கருவேப்பிலை, இதில் கொஞ்சோண்டு வெறுமிளகாத்தூளோ இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூளோ போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா குழம்பு நல்லா கலராக, எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்லா கலராக இருக்கும், ரெட்டாக இருக்கும். இப்போ கரைச்சி வச்ச குழம்பை ஊற்றிடும். ஒரு 1/4 மூடி தேங்காயில் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இந்த குழம்புல ஊற்றிடலாம். ஊற்றிட்டு உருண்டை வேகிற அளவுக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா கொதிச்சு வரும்போது திக்காயிரும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தேங்காய் எல்லாம் ஒன்றா ஊற்றி கரைச்சாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். உருண்டையை இதில் போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ குழம்ப சிம்மில் வச்சுட்டு உருட்டி வச்சுருக்க உருண்டையை இப்படியே போட்டுடலாம். பச்சையாக உருட்டியும் போட்டுடலாம். இது மாதிரி வேண்டாங்கிறவங்க இட்லி பானையில் வச்சு தட்டில் வேக வச்சு உருட்டி போடலாம். ஆனால் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இது மாதிரி உருட்டி போட்டிங்கன்னா இது நல்ல டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுவும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு பயமாக இருக்குன்னா அது மாதிரி உருட்டி போடலாம். ஆனால் இதில் வந்து குழம்பு நல்லா ஏறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உருண்டை ஒன்றும் உடையாது, ஒன்றுமே இதாகாது. இப்படியே உருட்டி எல்லாத்தையும் போட வேண்டியதுதான். உருண்டை எல்லாத்தையும் இப்போ குழம்புல போட்டாச்சு. குழம்புல கரண்டி வச்சு கிண்டக்கூடாது, உருண்டை எல்லாம் உடஞ்சிரும். இது மாதிரி துணியை வச்சுட்டு இது மாதிரி சுற்றி விடணும். சுற்றி விட்டு
குழம்பு 2 கொதி வந்தோடனே சிம்மில் போட்டுட்டிங்கன்னா உருண்டை நல்லா வெந்துடும். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். உருண்டை போட்டு மூடி வச்சோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் உருண்டை எல்லாம் வெந்து மேலே வந்துட்டு பாருங்கள். இது மாதிரி மேலே வந்துருச்சுனாலே உருண்டை நல்லா வெந்துட்டுன்னு ஒரு உருண்டை கூட கரையலை. இன்னுமே கரண்டி போடலாம், ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், சூப்பராக உருண்டை எல்லாம் வெந்து வேலை வந்து மிதக்குது பாருங்கள். இதில் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் உருண்டை நல்லா வெந்துருச்சுன்ட்டு. இப்படி பாலாக மேலே வந்துருக்கு பாருங்கள். உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மறுநாள் இந்த குழம்பு இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். தஞ்சாவூர் பக்கம் இது மாதிரி தான் பருப்பு உருண்டை குழம்பு வைப்போம். நீங்கள் வேக வச்சு வேணாலும் போட்டுக்கலாம், இது மாதிரி உருட்டியும் போட்டுக்கலாம். இந்த பருப்பு உருண்டை குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.